ஏனே விவசாயத்துல எப்படின்னா லாபம் எடுக்குது? விவசாய வியாபாரியா மாறினா மட்டும்தான் சரியான ஒரு லாபம் பார்க்க முடியும். எப்படிண்ணே? அதாவது இப்போ நெல் எடுத்துக்கிடுமே, நம்ம நெல்லை அறுவடை பண்ணி நம்ம வியாபாரிகிட்ட கொடுத்துட்டு நம்ம துட்டை வாங்கிட்டு வரமா உட்காந்துக்கிட்டோம். வியாபாரி என்ன பண்ணுதா அப்படின்னா அதை அவிச்சு குத்தி பிறகு எடுத்து பேக்கெட் போட்டு அவன் பேர்ல நல்ல ரேட்டுக்கு டபுளோ ட்ரிபிளோ லாபத்தை பார்த்துட்டு போயிருந்தான். சரி, அதே தொழில நாம ஏன் செய்யக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். அதாவது இப்ப நம்ம விவசாயம் பண்ற இந்த நெல்லை நாம அறுவடை பண்ணி குத்தி அவிச்சு பிறகு எடுத்து பேக்கெட் போட்டு நம்ம பேர்லயோ நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் பேர்லயோ வச்சு நம்ம முதலீடு பண்ண எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி ஒரு ரேட்டை தீர்மானம் பண்ணி அதை பேக்கெட் பண்ணி நம்ம அடுத்த கடைகளுக்கு ஊரை விட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுல நமக்கு லாபம் டபுள் ட்ரிபிள் லாபம் வந்து நமக்கே கிடைக்கும் தானே. நமக்கு தான் தெரியும் இந்த விவசாயத்துல நமக்கு எவ்வளவு முதலீடு பண்ணிருக்கோம், நம்ம எவ்வளவு லாபம் பார்க்கணும், நம்ம பேக்கெட் போட்டு விற்கும் போது கடையில என்ன ரேட்டு போகுது அதெல்லாம் ஈக்குவல் பண்ணி நம்ம பார்க்கும் போது நம்ம லாபம் பார்க்கலாம். இப்ப நம்ம இது என்ன நடக்குதுன்னா நம்ம நோகாம வியாபாரி வாங்கிட்டு போய் நோகாம நொங்கு தின்ட்டு போயிருந்தான். இதை பழைய காலத்துல முன்னோர்கள் எல்லாம் வந்து பழமொழி சொல்லுவாங்க, வெள்ளாம பண்ணதை வெள்ளையப்பன் தின்னுட்டு போறோம் திண்ணையப்பங்கிற மாதிரி இருக்குது. ஆனா நம்மளோட நிலைப்பாடை நம்ம மாத்தணும். இன்னைக்கு இது வரைக்கும் பெரியவர்கள் விவசாயம் பண்ணுனாங்க, அவங்க விவசாயம் பண்ணி கடந்து போயிட்டாங்க. இனி அடுத்த வரக்கூடிய தலைமுறைகள் வந்து நம்மளோட விவசாய பொருளுக்கு நாம மதிப்பு கூட்டணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். இதுதான் முக்கியமான கருத்துக்கு. இனி உள்ள தலைமுறைகள் வந்து அதை தான் செஞ்சா நம்ம விவசாயிகள்ல வந்து நிறைய லாபத்தை பெருமையா பார்க்கலாம், அதிக விவசாயம் பண்ணலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலைகள்ல வந்து நிறைய மேனி போகல, அரை மேனி பேருக்கு முக்கால் மேனி பேருக்கு லாபம் இல்லை, அடுத்த நஞ்ச நடுவுமா வேண்டாமாங்கிற மனநிலைக்கு நம்ம தள்ளப்படுதோம் அப்படின்னா அதுக்கு மூலகாரணம் நாமளாவே தான் இருக்கும். அதனால நம்மளோட பொருளுக்கு நாமளே மதிப்பு கூட்டதுக்கான வழியை நம்ம தேடுவோம். ஓகே, சரிண்ணா, தேங்க்யூ.